குரு வாழ்க குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையில் முதல் தடவை பேசுகிறேன். பல ஜோதிட மீட்டிங்கில் பேசியிருந்தாலும் இன்றைக்கி தான் முதல்ல. நேற்றுக்கு விராலிமலை போயிருந்தோம். போயிட்டு அங்கே பேசும்போது நானும் முருகேஷ் ஐயாவும், அம்மா இன்றைக்கி இங்கே நடக்குதுங்கம்மா அப்படின்னு. சரி நானும் வரேங்கய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு ஐயாட்ட தகவல் சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் 10 மணிக்கு தான் இந்த முடிவே எடுத்தோம் நைட்டு. சரி ஏன்னா நேற்றுக்கு விராலிமலை போயிட்டு வீட்டுக்கு போயிலே மணி 7 ஆயிடுச்சு. திரும்பவும் இன்றைக்கி இங்கே வரேன்னு சொன்னால் வீட்டில், ஏன்னா ஜென்ஸுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் முடிவெடுத்தால் யாருக்கிட்டையும் கேட்கணுங்கிறதும் இல்லை, சொல்லணுங்கிறது இல்லை, நீங்கள் சௌகரியமாக வந்துடலாம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு லேடிஸ்க்கு கணவனுடைய உத்தரவு இல்லாமல் வர்றது கொஞ்சம் சிரமம். அப்போ அவர்கிட்ட கேட்டால் சரி தாராளமாக போயிட்டு வா அப்படின்னாரு. அப்புறம் தான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னோம். ஸோ அதனால் போன மீட்டிங்கில் என்ன கருத்து கொடுத்தோமோ, ஏன்னா அதில் நிறைய பேர் வந்திருக்க மாட்டீங்க, அதனால் அந்த மீட்டிங்கில் கொடுத்த கருத்துக்களையே இது பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா தனயோகம் யாருக்கு அப்படிங்கிற இது, ஏன்னா எல்லாருக்கும் அது வேணும் இல்லையா? அருள் இல்லாருக்கு அவ்வளவும் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வளவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இங்கே வர்றதுக்குமே நமக்கு பொருள் தேவைப்படும் இல்லைங்களா? ஒன்றா 2 வீலரில் 4 வீலரில் எப்படியோ யாரும் நடந்தாலாம் வர முடியாது. பக்கமாக இருக்கிறவங்க தான் வேணால் நடந்து வருவாங்க. அவ்வளோலாம் யாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க கலந்துக்கவே மாட்டாங்க. எப்பயுமே எங்கேயுமே எவ்வளோ தூரங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க தான் கலந்துக்குவாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க போக மாட்டாங்க. அது மாதிரி தான் எந்த ஒரு சத் சங்கம் நடந்தாலும் அந்த சங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த சங்கத்தில் கலந்துக்க மாட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா மனவளக்கலையில் 28 வருஷமாக யோகா பேராசிரியராக இருக்கேன். ஜோதிடத்தில் 13 வருஷமாக இருக்கேன். நானும் பார்த்துருக்கேன். எங்கள் மன்றத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வரமாட்டாங்க, தூரத்தில் இருக்கிறவங்க தான் வருவாங்க. அது மாதிரி தான் ஜோதிடத்துலேயும் பார்த்துருக்குறோம். அந்த சங்க உறுப்பினர்களே கூட சில சமயம் என்ன பண்ண மாட்டாங்க, பிரச்சனையின் காரணமாக வராமல் கூட போயிடுவாங்க, பக்கத்துலேயே இருப்பாங்க, வரமாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பேசணும்னா நம்ம தனயோகத்தை விட்டுருவோம். சரிங்களா? அப்போ தனயோகத்தை பற்றி பேசுகிறதுனால அபிராம் எந்தாதியில் ஒரு பாசுரத்தை சொல்லிட்டு போகலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. வாழ்க வளமுடன். சரி, இப்போ தனயோகம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ முதல் பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா முதல் சாரோட ஜாதகத்தை போட்டாங்க இல்லைங்களா? போட்டு மகர லக்னம்னு சொன்னாங்க. அப்போ லக்னாதிபதி 9 இருந்தாலே யோகம்தாங்க, அவங்களுக்கு ஆயுள் கெட்டி. சரிங்களா? அந்த கான்செப்டை நம்ம எப்போவுமே டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லல. லக்னாதிபதி அவருக்கும் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி 9 தான் போய் உட்காந்துருந்தாங்க. 2 பேருக்குமே லக்னாதிபதி 9 இருக்குது. அப்போ அவங்களுக்கு யோகம்தான். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லக்னாதிபதி 9 இருக்கிறது யோகம்னு சொன்னால் கூட, லக்னாதிபதியோட குரு சுக்கிரன் சேர்ந்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தன யோகம், அரச வாழ்வுனே சொல்லலாம். இப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா மகர லக்னம் போட்டாங்க, 9ல் குரு சுக்கிரன் லக்னாதிபதி சனியோடு சேர்ந்துருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபினான்சியலாக ப்ராப்ளம். இன்றைக்கி நம்ம எல்லோரும் நம்மளே அதிகமாக பண்ணிக்கிறோம் நம்மளே, ஏன்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை கருதி என்ன பண்ணிக்கிறோங்க, பெருசு பண்ணிக்கிறோம். ஆனாலும் ஜீவனத்துக்கு குறை இல்லாமல் இருப்பாங்க. கோடீஸ்வரங்கன்னு சொல்லிட்டு நம்ம எங்கெங்கே வெளியில் அவர் கேட்பாரு, நான் எங்கெங்கே கோடீஸ்வரன் தான், நான் எதுக்கு இங்கே உட்காரேன்னு கூட கேட்கலாம். ஆனால் அன்றாட வாழ்வுக்கு அந்த தனம் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு வழியில் ஜீவனத்துக்கு குறையில்லாமல் இருப்பாங்க. அதுவே இன்றைக்கி பெருசு இல்லைங்களா? ஆனால் எல்லாருமே தனயோகம்னா எல்லோரும் என்ன நினைக்கிறோம், கோடீஸ்வரனாகவே இருக்கணும்னு நினைக்கிறோம். அது சாத்தியமா அப்படின்னா கிடையாது. ஆனால் தனத்துக்கு அவங்களுக்கு என்ன இருக்காதுங்க, குறைவே இருக்காது. அது முக்கியம். ஃபஸ்ட்டு உங்களது பார்த்தோன்னே இந்த பாயிண்ட்டை சொல்லிடலாம் அப்படிங்கிறக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு கோணத்தில் சூரியன் நின்றாலும் அவங்களுக்கும் எப்படி இருக்குங்கன்னா தனயோகம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போ பார்த்திங்கன்னா சுக்கிரன் கேந்திரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் அப்படி தான் தனம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு ஜாதகத்தை ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தேடி பார்க்க வர்றாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு கேந்திரத்தில் சுக்கிரன் இருக்குதுங்க, உங்களுக்கு நல்ல பொன் பொருள் சேர்க்கை இதெல்லாம் இருக்குது நம்ம சொல்லுவலாம். ஆனால்
அந்த சுக்கரனுக்கு இடம் கொடுத்தவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். இப்போ அவங்களாம் ஜாதகத்தை போட்டு அவர் சொல்லிட்டு போனார் பார்த்தீங்களா. இப்போ உதாரணத்துக்கு நான் கடலக்கணம் சொல்கிறேன். இப்போ கடலக்கணத்துக்கு சுக்கரன் வந்து மகரத்தில் இருக்கிறார், அது கேந்திரஸ்தானம் தான். ஆனால் அந்த மகரத்து அதிபதி சனி பகவான் 6ல் போய் உட்காந்துருவார், இல்லைன்னா 8 12 போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீசமாயிட்டார். அப்போ அவங்களுக்கு தனம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குமானா அப்பப்போ என்ன பண்ணுங்க, பிரேக் அடிச்சுட்டே இருக்கும். ஏன்னா அவருக்கு சுக்கரன் கேந்திரத்தில் இருந்துட்டார், அதனால் அவருக்கு பொருள் வரும். ஆனால் என்னென்னா தொடர்ந்து நிலையாக கிடச்சிட்டே இருக்குமானா அப்பப்போ பிரேக் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம எடுத்தோடனே அந்த பாயிண்ட்டை சொல்லிடக்கூடாமல் அந்த அதிபதியும் கொஞ்சம் பார்த்து சொல்லணும், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2ஆம் அதிபதி 5 11 உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எப்போ ஏன்னா தனஸ்தானாதிபதி, அப்போ தனஸ்தானாதிபதி 5 11 உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் எப்படி இருக்குங்க, தனவரவு அமோகமாக தான் இருக்கும், நல்ல ஒரு பிராப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 9ல் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல செல்வ வளம் ப்ளஸ் பிதுராஜ்ய சொத்துக்களோடையும் சுகமான வாழ்க்கையும் அமையும். ஏன்னா 2ஆம் அதிபதி 9ல் உட்கார்றதுங்கிறது மிக சிறப்பு தான், சரிங்களா. அடுத்து ஏன்னா இப்போ அவருக்கு வந்து மகர லக்கணம்னு சொன்னாங்க, மகர லக்கணம் ஆயிட்டு ப்ளஸ் குரு சுக்கரனோட இருந்தாலும் யோகம்னு சொன்னால் அவருக்கு 2ஆம் அதிபதியும் சனி பகவானே இட்டார். அப்போ தனஸ்தானாதிபதி எங்கே போய் உட்காந்துட்டாருங்க, 9ல் உட்காந்துட்டார். ஸோ அதனால் அவருக்கு வந்து எஸ்ஆர் நோங்க சார் பாருங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இப்போ 2 பாயிண்ட் அவருக்கு ஆட் ஆயிடுச்சு. நான் என்ன சொன்னேன், லக்னாதிபதி குரு சுக்கரனோட இருந்துச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து நல்ல அரச வாழ்வுன்னு தான் சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் அதிபதி போய் 9ல் உட்காந்துருக்கிறாரு, அது கூட யாருங்க, குரு சுக்கரனுடைய குரு பெரிய தனக்காரகன், சுக்கரன் சுகக்காரகன். ஸோ 2 பேரோடையும் சேர்ந்து போய் என்ன பண்ணியிருக்காங்க. ஆனால் காலபுருஷத்துக்கு 6, அப்பப்போ பொருளாதார சிக்கலையும் சந்திப்பார். அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு வெளியில் சொல்லுவாங்க யோகக்காரகன்னு, ஆனால் உள்ளுக்குள்ளே அவருக்கு தான் தெரியும். சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. வெளியில் அந்த அம்மா அந்த பொண்ணு அருமையாக பேசினாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்னப்பா யோகக்காரன் கொடுத்து வச்சும்பாங்க, ஆனால் உள்ளே போனால் தான் வண்டவாளம் ஏறதெல்லாம் தெரியும். ஸோ அவங்களுக்குள்ள என்ன அவங்க சொன்ன மாதிரி என்ன கர்மம் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஒரு சிலர் வந்து கோடீஸ்வரங்களாகவே இருப்பாங்க, ஆனால் கடங்காரங்களாக இருப்பாங்க, தெரியாது. நாம் நினச்சிட்ருப்போம் அவங்க வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஆடி கார் வாங்கியிருக்கிறாங்கன்னு வைங்க, அவன் ஆடி கார்லாம் வாங்கியிருக்கான்ப்பா அவனுக்கு என்ன அப்படின்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குது, 4 பேருக்கு முன்னாடி மதிப்பை காட்டணுங்கிறதுக்காக கடன் வாங்கியிருக்கலாம். ஆனால் நாம் என்ன நினச்சிட்ருப்போங்க, அவனுக்கெல்லாம் பாருப்பா நேற்றுக்கு எப்படி இருந்தால் இன்றைக்கி எப்படி இருக்கான்னு. ஏன்னா நம்ம அவங்களோட பேக்ரவுண்ட் தெரியாமே இப்போ அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே நம்ம யாரையும் டக்குன்னு எதையும் பேசிட முடியாது, சரிங்களா. அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதுக்காக அவங்க என்ன பாடுபட்டாங்க, இல்லைன்னா எந்த எண்ணத்தை போட்டாங்க. ஏன்னா எண்ணம் தான் அவங்க பேசிக்கே வந்து அவங்க பேசுனது பூராமே எண்ணம் தான், சரிங்களா. இப்போ எண்ணம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே நிர்ணயம் பண்ணுது. அப்போ எண்ணத்துக்கு பேசிக்கிறதுனா லக்கணம் தான். இப்போ அவங்க சொன்ன மாதிரி அப்போ முப்பாட்டன், இப்போ பாலசுப்ரமணியன் சொன்ன மாதிரி முப்பாட்டனுடைய எண்ணத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர்த்தோட எண்ணம். அதனால யாரையும் பார்த்தோன்னே நம்ம என்னங்க எடப்போ இப்போ அந்த பொண்ணுமே வந்தோடனே பார்த்தோன்னே என்னடா இப்படி ஒரு பெண்ணுனாலே ஒரு புடவை கட்டி அப்படி தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஆங்கர், அதனால் நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய நடை உடை பாவனைக்கும் அவங்களுடைய பேச்சுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். எல்லாருடைய மைண்ட் வாய்ஸையும் கேட்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த நிலையிலிருந்து அந்த கருத்துக்களை அவங்க பதிவு செய்ய முடியும். ஸோ அந்த பொண்ணு வயசில் சின்னதாக இருந்தாலும் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்குது. ஏன்னா எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிறது தான் அவங்க அனலைஸ் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பேசிக்கே வந்து எண்ணம் ஆராய்தல் தான். அந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை செய்யாமல் யாருமே என்ன பண்ண முடியாதுங்க. அவங்க வாழ்க்கையே முதல்ல அவங்க நிர்ணயம் பண்ண முடியாது. அப்போ பேசிக் நம்மளுடைய எண்ணம் எப்படி, எண்ணத்தை பிரதிபலிக்கிறது லக்கணம் தான், சரிங்களா. அப்போ அந்த லக்கணத்தை பேஸ் பண்ணித்தான் எல்லாமே வருது. அப்படிங்கிறப்போ லக்கணம் எதுவாகவே இருக்கட்டும், அவங்க சொன்ன மாதிரி இப்போ லக்கணத்தில் சனி இருந்தால் படுற பாடு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் சனி நியாயக்காரகன் தர்மக்காரகன் சொல்கிறாங்க. ஆனால் லக்கணத்தில் சனி இருந்துட்டு அவர் படுத்துகிற பாடு யாருக்குங்க தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். வெளியில் இப்போ அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க லக்கணத்தில் சனி இருந்தால் ஓஹோன்னு. எல்லோரும் யாராவது சொல்லுங்கள், லக்கணத்தில் சனி இருந்தவங்களா ஓஹோ அப்படின்னு சுத்தம்.
ஏன்னா அவர் வந்து மந்தக்காரகன் முதல்ல, அதுலேயும் அவர் வீடாகவே இருந்துருச்சுன்னு வைங்க, கேட்கவே வேண்டாம். மகரத்துலேயும் கும்பத்தில் சனி இருக்கக்கூடாதுன்னு எங்கள் குரு சொல்லி கொடுத்துருக்குறாரு. ஆனால் பொண்ணு இப்போ என்ன சொல்லிட்டு போச்சுங்க, மகரம் கும்பமாக இருந்தால் நல்லா, ஏன்னா அவர் வீடுமா. ஆனால் லக்கணத்தில் சனி இருந்தால் நிஸ்பலம், அதையும் நம்ம எடுக்கணும் இல்லைங்களா. அப்போ நிஸ்பலம் வந்து என்ன வேலை பண்ணும், அதுலேயும் அவங்க இன்னொன்று சொன்னாங்க, ஒரு வக்கரமும் ஆயிடுச்சுன்னு வைங்க. சனி வக்கரம், ஏற்கனவே சனி மந்தக்காரகன், இதில் வக்கரமும் ஆயிட்டா அது மகர லக்கணத்துக்கு தனஸ்தானாதிபதியும் அவரே. அப்போ அவங்க என்னதான் இப்போ சொன்ன மாதிரி தான், நாய் படாத பாடு தான் படணும், பட்டுட்டு கடைசியில் மறுபடியும் நாய்க்கு இப்போ சொல்லுவாங்க இல்லையா, நாய்க்கு நிற்க நேரம் இல்லை நாய்க்கு வேலையும் இல்லைன்னு, அந்த கதை தான் சரிங்களா. சும்மா வெளியில் வேணால் பந்தாவா அப்படி இப்படின்லாம் பேசிக்கலாமே தவிர ஒன்றும் சுகப்படாது சரிங்களா. சரி, டாபிக் அப்படி கொஞ்சம் அதை விட்டு போகுது, ஆனாலும் அதோடு தான் வருது சரிங்களா. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, குருவுக்கும் சுக்கரனுக்கும் மத்தியில் சந்திரன் நின்றால் அவங்களுக்கும் அப்படி தான் யோகா வாழ்வு தான் சரிங்களா. இப்போ குரு ஒரு கட்டத்தில் இருக்குது, சுக்கரன் ஒரு கட்டத்தில் இருக்குன்னா, நடுவில் ராசி இருந்ததுன்னு வைங்க, ராசிக்கு முன்ன பின்னன்னு வச்சுக்கலாம். இப்போ மேச ராசினா மீனத்தில் குரு, இங்கே சுக்கரன்னா இன்னும் கேட்கவே வேண்டாம், சூப்பர். ஏன்னா அவங்கவுங்க வீட்லேயே ஆட்சி பெற்று இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ குருவுக்கும் சுக்கரனுக்கும் மத்தியில் சந்திரன் நின்றாலும் யோக வாழ்வு தான் இருக்குது. அதே போல் சுக்கரனுக்கும் சனிக்கும் மத்தியில் சந்திரன் நின்றாலும் அதே நிலை தான். அதே போல் குருவுக்கும் சனிக்கும் மத்தியில் சந்திரன் நின்றாலும் இந்த தன யோகம் உண்டு. ஆனால் இந்த ஒரு 3 ஒரே கான்செப்டில் வரும், குரு சுக்கரன், குரு சனி, சனி சுக்கரனுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் நடுவில் சந்திரன் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த கான்செப்ட். ஆனால் இந்த 3 ஃபார்முலாவையும் எடுத்துக்கிட்டு நம்ம போய் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு தன யோகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எங்கேயாவது ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும், இல்லை அப்படின்னா அம்சத்தில் அவங்கவுங்களுடைய வீட்லேயாவது அவங்க உட்காந்துருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த தனயோகம் அவங்களுக்கு எப்படி இருக்குங்க, சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், குரு, சூரியன் இவங்க 3 பேரும் சேர்க்கை பெற்று 9ல் இருந்தாலும் தனயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து செவ்வாய், புதன், குரு 3 பேரும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசு வாழ்வு ப்ளஸ் அவங்களுக்கு புகழும் சேரும். ஒரு சிலருக்கு செல்வம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு புகழ் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த செல்வத்தை எவ்வளோ செல்வம் இருந்தாலும் தானே அனுபவிக்கக்கூடிய ஒரு சில ஜென்மங்கள் இருப்பாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தனக்கு வரதில் ஒரு பங்காவது பிறருக்கு தர்மமாக கொடுத்து இது பண்ணுவாங்க. அப்போ செல்வம் நிலையானது அல்ல. அப்போ நிலையில்லாத செல்வத்தை தானே வச்சு இது பண்ணாங்கன்னா அப்புறம் முப்பாட்டன் கர்மாவத்தை அவங்களுடைய வம்சாவளி என்ன பண்ணுவாங்க, அனுபவிக்க வேண்டியதாக வரும். அதனால் இப்போ எனது குருநாதர் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர் சொல்லுவார், நம்மளுடைய வருமானத்தில் 1% நம்ம யாருக்காவது என்ன பண்ணணுங்க, தான தர்மம் பண்ணணும். எனக்கு அவ்வளோலாம் வருமானம் இல்லைங்க, என்னாலெல்லாம் பண்ண முடியாது. ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு நாளைக்கு 1 ரூபா, ஏன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு வச்சா கூட நீங்கள் ஒரு 100 ரூபாயில் 1 ரூபான்னு எடுத்து வச்சிங்கன்னா மாதத்துக்கு 30 நாள் வந்துடுது. அந்த 30 நாள் எடுத்து வச்சா 30 ரூபா ஆச்சு. இப்போ அந்த 30 ரூபாய் வச்சுட்டு இப்போ ஜோதிட சங்கத்துக்கே வரணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே பேசுகிறனால இங்கே சொல்கிறேன், இங்கே வர்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு இப்போ 30 ரூபானா 30 ரூபா, இப்போ ஒரு வருஷத்துக்கு எடுத்து வச்சோம்னா 300 ரூபா ஆச்சு. அந்த 300 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஏதாவது நம்மளால இப்போ டீ வடையெல்லாம் கொடுத்தாங்க, அதுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன். அது மாதிரி நம்மளால் ஏதாவது ஒன்று யாருக்காவது ஒரு உபகாரம் பண்ணுறது, இல்லை நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோம், ஒரு நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வியாழக்கிழமை சொல்கிறாங்க, அதில் வந்து வியாழக்கிழமைன்னு சொன்னிங்கன்னா இப்போ குருவுக்கு வந்து சுண்டக்கடலை மாலை போடுறாங்க. நம்ம செல்வி சார் தான் சொல்லுவார், இப்போ கனிலேயே ராஜக்கனி எலுமிச்சம்பழம் அப்படிம்பார். அப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை ஊசி போட்டு மாலையாக கோத்து கொண்டு போய் போடுறீங்கள, அந்த ராஜக்கனியை போய் ஊசியில் குத்தலாமா அப்படின்னு கேட்பார். அது ஆகாது அப்படின்னாரு. அப்போ அது சொன்னதுக்கு பிறகு நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ எலுமிச்சம்பழங்களை வாங்கிட்டு போகிறோம், வாங்கிட்டு போய் முருகன் பாதத்தில் வச்சுட்டு அந்த பழங்களை எடுத்து அங்கே வரக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாங்க, பக்தர்கள் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுத்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இது நாங்கள் எதுக்காக நான் இந்த பரிகாரத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், இப்போது சில பேருக்கு அடிக்கடி விபத்து ஏற்படுது இல்லைங்களா. அப்படி செவ்வாய் ராகு சேர்ந்திருந்தால், சனியும் கூட சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், விபத்து ஒரு நிமிஷம்
அப்போ விபத்து ஏற்படும் நம்ம சொல்லுவோம். அப்படி விபத்து ஏற்படாமல் இருக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களால முடிகிறப்போ வருடத்துக்கு எத்தனை முறை 3 மாதத்துக்கு ஒருக்கான்னு வச்சுக்கலாம், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறைன்னு வச்சுக்கலாம். எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போயிட்டு 27 எலுமிச்சம்பழம் கணக்கு, என்ன நட்சத்திரத்துக்கு 27 நட்சத்திரம் கூட ஒரு 3 பழம் சேர்த்து 30 பழமாக வாங்கிட்டு போயிட்டு அந்த முருகனுடைய பாதத்தில் வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு அவர்கிட்ட கேட்டு அந்த பழங்களை வாங்கிட்டு 1 முருகன் பாதத்தில் இருக்கட்டும், மீதி 29 பழங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், 27 பழங்களை அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு 27 பேருக்கு தானம் கொடுத்துட்டு 2 நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த விபத்திலிருந்து அவங்கள பாதுகாத்து கொள்ளலாம். இது அவங்களால முடியிற காரியம் தான், ஒன்றும் சிரமம் இல்லை. அப்போ அது என்னால் அடிக்கடி செய்ய முடியாதுன்னா அதுக்கு தான் 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது, இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது, இல்லை அதுவும் முடியலையே வருடத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இதிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கான்செப்ட் சொன்னோம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தனஸ்தானாதிபதி, இப்போ உதாரணத்துக்கு துலா லக்கணம்னு வச்சுக்கோங்க. துலா லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் போய் 10ல் இருக்கிறாரு. ஆனால் 2ஆம் அதிபதி 10ல் இருக்கிறாரு. ஆனால் துலா லக்கணத்துக்கு 10ஆம் இடம் எதுவாக வருங்க? கடகமாக வரும். கடகமாக வரும்போது செவ்வாய் அங்கே என்ன ஆயிடுவாருங்க? நீசமாயிருவார். ஆனால் அந்த 10ஆம் அதிபதி போய் 11ல் உட்கார்றாரு. அப்போ 10ஆம் அதிபதி 11ல் உட்காந்துருந்தா அவங்க தொழில் மூலம் என்ன பண்ணுவாங்க? லாபத்தை அதிகமாக அனுபவிக்கக்கூடியது. ஏன்னா 10ஆம் அதிபதி. ஆனால் இங்கே தனஸ்தானாதிபதி போய் நம்ம நீசமாயிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் குருநாதர் சொல்லுவார், 2ஆம் அதிபதி 10ல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அவங்க வாய் பேச்சின் மூலமாகத்தான் தொழில் செய்வாங்க. அப்படின்னா ஒன்று லெக்சராக இருக்கலாம், இப்போ ஜோதிடர்கள் வாய் பேசியே தான் சம்பாதிப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்களுடைய தொழில் எப்படி அப்படின்னா அந்த தன்னுடைய பேச்சின் மூலமாகவே காரியத்தை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது 10ங்கிறது தொழில் ஸ்தானமாக இருக்குது. அந்த 10ஆம் அதிபதி போய் 11லையும் உட்காந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அவங்க தொழிலில் தான் அதிகமாக என்ன பண்ணுவாங்க? பொருளை ஈட்டுவாங்க. அதுக்கு என்னுடைய குருநாதரான முகுந்தன் முரளி தான். ஏன்னா அவருடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா துலா லக்கணம், 2ஆம் அதிபதி போய் 10ல் உட்காந்துருக்காங்க. ஆனால் 10ஆம் அதிபதி போய் 11ல் உட்காந்ததுனால அவர் வந்து இன்றைக்கி ஈரோட்டில் முகுந்தன் முரளியே தெரியாதவங்க கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு தலை சிறந்த ஜோதிடராகவும் இருக்கிறாரு. எப்படி பொருள் ஈட்டுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சனி அப்படின்னு சொன்னாக்கா 11ல் இருந்தால் லாபம். ஆனால் யாருக்கு 11ல் இருப்போம்? அது 11ல் இருந்தால் லாபம்னா ஆட்சியாக இருக்கணும். சரிங்களா? அப்போ ஆட்சி வீடாக இருக்கணும்னா ஒன்று வந்து மீன லக்கணமாக இருக்கணும், இல்லைன்னா மேச லக்கணமாக இருக்கணும். இந்த 2 லக்கணத்துக்கு மட்டும்தான் 11ல் சனி பகவான் வருவார். அப்போ சனி பகவான் 11ல் இருந்து ஆட்சி பெற்று, அதுவும் இல்லாமல் அவங்களோட மகா சனி திசைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, சனி திசை நடந்துச்சுன்னா கோடியே பணம் கொட்டுன்னு சொல்லி எங்கள் குருநாதர் சொன்னார். நான் உடனே கேட்டேன், சார் எங்கள் வீட்டுக்கார் மீன லக்கணம் 11ல் சனி இருக்கிறாரு, இப்போ சனி திசை தான் நடக்குது, ஒன்றும் வரலைங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னு தான் சொன்னேன். ஆமாம் சரி. இப்போ அவர் சொன்னோடனே நமக்கு உடனே நமக்கு யாராவது ஒரு பாயிண்ட் கொடுத்தா நம்ம மனசு என்ன பண்ணுங்க, நம்ம ஊரில் இருந்தால் நம்ம ஜாதகத்தை பார்ப்போம், இல்லைன்னா நம்ம குடும்ப வாரிசுகள் யாரோ ஒருத்தரோட ஜாதகத்தை மிங்கிள் பண்ணி இது இருக்குதா அதுலேயும் பணம்னு சொல்லிட்டு நமக்கு யாருக்குமே வந்து பணம்னா பிணம் கூட வாயை பிளக்கும். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து எல்லாருக்குமே அது கோடியாக வரும்னு சொன்னோன்னே எப்படி இருக்குங்க, மனசு அப்படியே சந்தோஷத்தில் ஆர்ப்பரிக்கும். உடனே அவர் சொல்லவே எங்கள் வீட்டுக்கார் மீன லக்கணம் 11ல் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறாரு, ஆகா இப்போ சனி திசையும் நடக்குது, அப்போ வரும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சார்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் என்ன உடனே, அம்மா சனி எந்த சாரத்தில் இருக்கிறாரு? நாங்கள் திருவோண சாரத்தில் இருக்கிறாருங்க அப்படின்னு. ஜென்ம சத்துரு சாரங்கம்மா அப்படின்னார். சரி அப்போ நமக்கு என்னங்க அவ்வளோதான், கோடியும் கொட்டலை லட்சத்தையும் கொட்டலை. இன்னொருத்திட்ட போய் கேட்டேன், அவருக்கும் அப்படி தான் சொன்னார், எனக்கு 11ல் சனி ஆட்சியாக இருக்குதுங்க அப்படின்னு. சரி ஏதாவது உங்களுக்கும் பணம் கோடி கணக்கில் ஒட்டுச்சுங்கண்ணே, தேல் தாங்கம்மா கொட்டுச்சு அப்படின்னாரு. அப்போ பாருங்கள், அப்போ அதுக்கும் அமைப்பு இருக்குது இல்லைங்களா, யோகா அமைப்புன்னு சொல்லிட்டு. அப்போ தனஸ்தானாதிபதியும் தனக்காரகன் குருவும் நல்லா இருக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் அவர் பார்த்திங்கன்னா மீன லக்கணத்துக்கு லக்கணாதிபதி குரு 12ல் போயிட்டார். அது எங்கள் இன்னொரு நட்சத்திர நாயகன் சார் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதியில் ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா அவன் அடமானத்தை வச்சே வாழ்க்கை ஓட்டுவான் அப்படின்னாங்க. பத்தாத்திக்கு குருவே ஆயிட்டார்.
லக்னாதிபதி குருவே ஆகி போய் 12ல் உட்காந்தம் இல்லாமல் புரட்டாதியிலே வேற நிற்கிறாரு. அப்போ காலம் பூரா இப்படியே போயிட்டுருக்குங்க வெளியில். ஆனால் வெளியில் பார்த்தா தெரியாது. அவனுக்கு என்னப்பா நல்லா அம்சமாக இருக்கிறாங்க, அரசு உத்தியோகம், கவர்மெண்ட் சம்பளம் வருது, இப்போ ரிட்டையர் ஆனால் பென்ஷன் வருது அப்படின்னலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இப்போ என்னை பார்த்தாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அந்த அம்மாலாம் நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு. ஆனால் எங்கள் வீட்டில் இப்போ வரும்போது கூட சொல்லிட்டு தான் வந்தார், உனக்கெல்லாம் கடைசி வரைக்கும் அரசாங்கம் உன்னை கவனிச்சுக்கோ, நீ எல்லாம் பணம் இல்லைன்னு சொல்லவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா நமக்கு ஆனால் வெளியில் பார்க்குறக்கு அப்படி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து ஏன்னா என்னங்க 12ஆம் பாவம் நட்சத்திர பாதங்களா? குரு வந்து ஞாபகம் வரலையே. ஆமாம், ரெண்டு புஷ்கராம்சம் தான் இந்நேரம் கொஞ்சம் யோகத்தை கொடுத்துருக்கோம். புஷ்கராம்சம் இல்லை, புஷ்கராம்சம் இல்லை. மூணாக இருக்கணும், இல்லைன்னா 4ஆக இருந்தாலும் கூட நான் மீனத்துக்கு இதுக்கு வந்துடும், கடகத்துக்கு. அதனால் அதுவும் வரல. ஆமாம், அதனால் அதுதான் இருக்கணும். அது பரவாயில்ல மொத்தத்தில் ஏதோ கடைசியில். ஆனால் இன்னொரு பாயிண்ட் நல்லா கவனிச்சுங்க, இது அனுபவத்தில் யாருக்கெல்லாம் சனி ஆட்சி உச்சம் பெற்று இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் கோடீஸ்வரங்களாக இல்லாட்டியும் கூட அவங்க ஜீவனாம்சத்துக்கு குறைவே இல்லாமல் இருக்குங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து அவருக்கு மீன லக்கணம், மகரத்தில் சனி இருக்கிறாருங்க, சனி ஆட்சியில் இருக்கிறாரு. அதே மகரம் தான் எனக்கு லக்கணமாக இருக்குது, எனக்கும் லக்கணத்துலேயே சனி இருக்குது. அதனால காலம் பூரா என்ன இல்லைங்க, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்படை, இது போதும் இல்லைங்களா வாழ்க்கையில். இதுக்கு மேலே நம்ம ஆசைப்படுறதெல்லாம் பேராசை. ஆமாம், நார்மல் லைஃபுக்கு என்ன பண்ணிட்டாருங்க, ஈசன் படி அளந்துட்டார். யார் மூலம்? சனீஸ்வரன் மூலமாக படி அளந்துட்டார். அது நமக்கு போதும் தான். ஆனால் இந்த மனசு என்ன பண்ணாதுங்க, போதும் என்ற மனமே பொன் செய் மருந்துன்னு தெரிஞ்சால் கூட இப்போ எனக்கு 1 கோடி ரூபாய் கிடச்சா நான் வேண்டாம், போதுங்க எனக்கு லைஃப் நல்லா இருக்குது போதும் அப்படின்னு மனசு வந்துருமா? வரவே வராது. ஏன்னா நமக்கு வந்து இன்னைக்கு பொருளாதாரத்தில் அந்த அளவுக்கு வந்து பற்று வச்சுட்டோம். பொருளாதாரத்தில் பற்று வச்சதுனால நமக்கு என்ன ஆகிட்டே இருக்குதுங்க, இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். அப்போ தேவை என்பது என்ன? ஆசை. ஃபஸ்ட்டு ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் தெரியணும். ஆசை என்பது அன்றாட வாழ்வைக்கு தேவையை பூர்த்தி செய்து கொள்வது ஆசை. அப்போ தேவையை பூர்த்தி செய்து கொண்ட பிறகும் இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்னு படுறது தான் பேராசை. அப்போ ஆசைக்கும் பேராசைக்குமே வித்தியாசம் தெரியாமல் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோங்க, ஆசைன்னா உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்ப, இது தேவைகள். இந்த தேவை நிறைவேறதுக்கு ஆண்டவன் எனக்கு படி அளந்துட்டார். ஆனால் எனக்கு என்ன பத்தலைங்க, இன்னும் லக்ஸரியான லைஃப் வேணும், ஆடி கார் வேணும், பங்களா வேணும். 10 பங்களா இருந்தாலும் நான் ஒரு பங்களாவில் தான் குடியிருக்க போகிறேன். ஆனால் என் மனசு விடுமா? அந்த இதில் இன்றைக்கி வேறு வந்து இப்போ எல்லாம் லேண்ட் பிரித்து போட்டிருக்காங்க. இப்போ சோலாரில் கூட பிரித்து போட்டிருக்குறாங்க, அங்கே பிரித்து போடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ வெண்டிபாளை வழியாக வந்தோம், அங்கே பார்த்திங்கன்னா அந்த இதுக்கிட்ட நீல்கிரிஸ் கார்டன்கிட்ட இப்போ லேண்ட் பிரித்து போட்டிருக்காங்க. ஆகா, பக்கமாக இருக்குது, வாங்கி போட்டால் நல்லா வருமா வராதுங்களா? அப்போ 4ஆம் இடம் நமக்கு சரி, வீடு வாங்கணும் அப்படின்னு. அப்போ அதெல்லாம் வேணும்னு இந்த எழுதி சொல்லுதுங்க இந்த மனசு. அப்போ இந்த மனசுக்கு எப்போ போதுங்கிற ஒரு நிறைவு வருதோ அப்போ வந்து அவங்க கோடீஸ்வரங்க தான். மனசுக்கு போதும்னு ஒரு நிறைவு வந்துருச்சுன்னா அவங்க கோடீஸ்வரங்க தான். ஆனால் யாராவது அப்படி ஒரு கோடீஸ்வரங்க இங்கே இருக்காங்களா? கோடினாலே என்ன நினச்சிட்ருக்குறோம், காசு, துட்டு, பணம், மணி என்னென்ன இருக்கோ அவ்வளவும். ஆனால் எவன் ஒருவன் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு நினச்சி வாழ்கிறானோ அவன் தான் உண்மையிலுமே கோடீஸ்வரன். ஆனால் இன்றைக்கி 100க்கு 99 பேருக்கு கரெக்டு, 99.99% என்ன இல்லைங்க, போதும். இப்போ நான் இப்போ நம்மளோட இவர் ஈசன் அறக்கட்டளை நிறுவனர் பண்டிட் பாலசுப்ரமணியமே எடுத்துக்குவோம். இன்றைக்கி இந்த மீட்டிங்க்கு வந்தவங்களுக்கெல்லாம் 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னால், சார் என்கிட்ட இருக்கிறதே எனக்கு போதும், இப்போ தான் தனயோத்தியெல்லாம் சொல்லிட்டாங்க, அதனால் போதுங்க சார் எனக்கு. அப்போ அவர் சொல்லுவார், ஃபஸ்ட் எடுத்தோடனே ஜாதகத்தை போட்டார் இல்லைங்க, அவருக்கு நம்ம என்ன சொல்லிட்டோம், லக்கணாதிபதியோட குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்குது, அவங்களுக்கு அரச வாழ்வு தான் சார், எனக்கு போதுன்னு சொல்லுங்க முதல்ல. சொல்லுவீங்களா? அப்போ அவருக்கு 1 கோடி ரூபாய் மிச்சம் இல்லைங்களா? இப்போ கொடுக்குறேன்னு சொன்னால் நம்ம எல்லாம் இல்லைங்க சார், நீங்களே எவ்வளோ சிரமப்பட்டு மாதாந்திர கருத்து நடத்திட்டு இருக்கீங்க, சென்னையில் பாதி நாள், ஈரோட்டில் பாதி நாள் ஓடுறீங்க அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்ல வருமா?
வராது. ஏன்னா பணம் பத்தும் செய்யும். சரிங்களா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அம்சங்கள் நிறைய இருக்குங்க. தனத்தை யோகத்தை சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா தனஸ்தானாதிபதியும் தனக்காரகன் குருவும் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் யோகமாக இருந்துட்டு அவங்க வாழ்க்கை பூரா யோகத்தை அனுபவிக்கூடியவங்க தான். இல்லை அவங்க மைனஸ் ஆயிடுச்சு, நீசம், நீ அஸ்தங்கம், வக்ரம், இன்னொரு பாயிண்ட் அவங்க சொன்னாங்க வைநாசிகன்ட்டு. வைநாசிக நட்சத்திரத்தில் அஸ்தங்கன்னு சொன்னாங்க. வைநாசிக நட்சத்திரத்தில் கணவனா மனைவி அமையக்கூடாது. பொருத்தம் பாக்கியில் அதை ஒன்று பார்க்கணும். ஆமாம், வைநாசிக நட்சத்திரத்தில் பார்த்துட்டோங்கன்னு வைங்க, பிரச்சனை தான். அப்போ பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியாது, வாழ்நாள் பூரா அது இப்போ அவங்க சொன்ன மாதிரி கர்மா அனுபவிச்சு தான் தீக்கணும். ஆனால் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். 7ஆம் அதிபதி 11 இருக்கிற மாதிரி ஜாதகத்தை அமைச்சிங்கன்னு வைங்க, அதுலேயும் ஆண்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 11 இருக்கிற மாதிரி அமைச்சிட்டிங்கன்னா வரக்கூடிய மனைவி மூலம் லட்சுமி யோகம் வரும். பார்க்கலாமா? அதே சமயத்தில் பெண்கள் ஜாதகத்துலேயும் 7ஆம் அதிபதி 11 இருந்ததுன்னா வரக்கூடிய கணவனால் மனைவிக்கு யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். ஒரு அம்மா உடனே மீன லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் 11லேயே இருக்கிறாரு. அப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு நான் வந்த பிறகு என்னங்க யோகம் அப்படின்னு, அது பாதகாதிபதியாச்சே. மீன லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலேயே போய் உட்காந்துருக்காரு. எவ்வளோ கொடுத்தாலும் அவர்னால என்ன பண்ண முடியலைங்க, காப்பாற்ற முடியாது. வருது ஆனால் வராதுங்கிற மாதிரி வரும், ஆனால் வராதுங்கிற. அப்போ 7ஆம் அதிபதி 11 இருந்தால் யாராக இருந்தாலும் ஆணுக்காக இருந்தால் ஆமாம், அதைத்தான் நான் சொன்னேன். அது ஒரு இதுக்காக சொன்னேன், ஒரு இந்த இது சினிமா டைலாக்காக வரும் ஆனால் வராதுங்கிறது சினிமா டைலாக்காக சொன்னேன். வந்துடும் எப்படியோ, அது மனைவி மூலம் அவங்களுக்கு யோகம் வரும். ஆனால் அதை அவங்க தக்க வச்சுக்குவாங்களான்னா அது கிடையாது. ஏன்னா அந்த பாதகம் அவங்கள என்ன பண்ணுங்க, இழுத்துக்கிட்டு போய் கொண்டு போய் அந்த பாதகத்தை செஞ்சே ஆகும். அது நான் கண் கூட பார்த்துருக்குறேன், யாருக்கா இருந்தாலும். ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா மனைவி மூலமாக யோகம் வந்துச்சு ஆண்கள் சொன்னால் ஏற்றுப்பீங்களா? 1% கூட இல்லை. ஆனால் இதே பெண்கள் எல்லாம் என்ன சொல்லுவோம், என் வீட்டுக்கார கட்டணுன்னு எனக்கு யோகம்ப்பா அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுவாங்க. இது இயற்கையாக வர்றது தான். சரிங்களா? அதனால வந்து தப்பு கிடையாது. ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா மனைவி வந்த பிறகுதான் யோகமே. அது நம்ம நிறுவன தலைவரை கேட்டு தெரிஞ்சுக்குங்க, மனைவி வந்த பிறகு யோகமா அப்படின்னு. சரிங்களா? ஏன்னா நேற்றுக்கு எங்கள் குருநாதர் சொல்லிகிட்டே தான் வந்தார், அவங்க மனைவி பேரும் லட்சுமி தான். லட்சுமி வந்த பிறகு தான் அவங்களுக்கு ஒரு யோகமே. சரிங்களா? ஸோ அதனால சில பேருக்கு பார்த்திங்கன்னா, ஏன்னா பெண்கள்னாலே லட்சுமி கடாட்சம் இல்லைங்களா? அப்போ 7ஆம் அதிபதி போய் 11 இருந்தால் அந்த வரக்கூடிய மகாலட்சுமி மூலம் இவங்களுக்கு லட்சுமி யோகம் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதனால் பொருத்தம் பார்க்கும்போது அதையும் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வரக்கூடியவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் என்ன ஆயிடுவாங்க, எஸ்கேப் ஆகிடுவாங்க. சரிங்களா? சரி, இத்தனை யோகம் இருக்குது. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 யோகம் பார்த்தா தன யோகம் இப்படியெல்லாம் வருது அப்படின்னு. இது ஒன்று கூட எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்க. சொல்லுவோமா, உடனே போய் பார்ப்போம், இத்தனை யோகம் சொன்னாங்களே இதில் ஏதாவது ஒன்றாவது எனக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஆனால் நான் எப்படிங்க வாழ்கிறது, கொஞ்சமாவது காசு வேணும்ல. எனக்கு இப்போ சனியும் கெட்டு போயிட்டார். ஏன்னா சனி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் ஜீவனாம்சம்னு சொல்லிட்டோம். சரி, அதுவும் எனக்கு சரியில்லை. அப்போ நான் எப்படி தான் ஜீவனம் பண்ணுறது, எனக்கு கொஞ்சமாவது வருமானம் வரணும்ல அப்படின்னு நம்ம இப்போ சொன்ன மாதிரி இப்போ நம்ம இவ்வளோ சொன்னால் இத்தனையும் எனக்கு இல்லை அப்படின்னா நான் பார்க்கணுன்னா என்ன பண்ணலாம். அப்போ ஏதாவது ஒன்று செஞ்சாவது நம்ம முயற்சி எடுக்கணுமா இல்லைங்களா? ஏன்னா முயற்சியுடைய இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணுங்க, கண்டிப்பாக கொஞ்சமாவது உழைப்பை கொடுக்கணும். ஆனால் இந்த சனி பகவான் ஆண்களுக்கு வந்து பொறுத்த வரைக்குங்க சனி பகவான் கிடவே கூடாது. ஏன்னு சொல்லுங்கள், தொழில்காரகன். இன்னொரு பழமொழி சொல்லுவாங்களே, ஆண்களுக்கு மட்டும் சனி பகவான் கிடக்கூடாதுன்னு சொன்னேன். அல்ல, என்னங்க பழமொழி தான் சொல்ல சொன்னேன் நான், உங்களை வந்து இதெல்லாம் சொல்ல ஆண்களுக்கு அப்படின்னு பொதுவாக சொன்னேன். அப்பா வந்துட்டார். ஏன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம். அப்போ பெண்கள் வேலைக்கு போகலினாலும் பரவாயில்ல, சம்பாதிக்கலினாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு ஆண்மகன் சம்பாதிக்கலினா அந்த குடும்பம் எப்படி இருக்குங்க? அப்புறம் மனைவி கையால் அடி வாங்கும் யோகம்தான். அதுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பழமொழி இருக்குது, ஃபார்முலாவே இருக்குது, பழமொழி கூட இல்லை. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை காலத்துக்கு அடி வாங்குறது? அப்போ உத்தியோகம் புருஷ லட்சணம். அதனால் ஆண்கள் ஜாதகத்தில் சனி பகவான் கெடாமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம்.
கெட்டுருச்சு அப்படின்னா அவன் அடிமை தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் தொழிலும் உழைப்பையும் கொடுத்துக்கிட்டே இருப்பானே தவிர வருமானம் வராது. அப்போ அதுக்காக நம்ம வந்து எனக்கு சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அப்படின்னு உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அதே போல் மேச லக்கணம் மேச ராசிக்காரங்களுக்கும் பாருங்கள், தொழில் மாறிக்கிட்டே இருக்கும், உத்தியோகம் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே சனி நீசமாக இருக்குது இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு தொழிலில் யாராவது கேட்டுப்பாங்க, மேச ராசிக்காரங்களோ மேச லக்கணக்காரங்களோ எப்போ உத்தியோகம் பார்க்க ஆரம்பித்தாங்களோ கடைசி வரைக்கும் ஒரே உத்தியோகத்தில் இருக்காங்களா அப்படின்னா கிடையாது, மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதுவும் அப்படி தான். அப்போ அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். ஆனால் அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோங்க, கொஞ்சமாவது உழைப்பை கொடுத்தே ஆகணும். சனி பகவான் கெட்டு போச்சுன்னா அவன் தொழில் செய்யக்கூடாது. 7ஆம் அதிபதியும் சனி பகவானும் கெட்டு போச்சுன்னா அவன் சுய தொழில் செஞ்சால் என்ன பண்ண முடியாதுங்க, முன்னேற்றமே அட முடியாது. அப்போ எங்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்தாருங்க, 60 வயசில் வந்தார். 60 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் பெரிய பெரிய வண்டி வாங்களுக்கு அதில் தொழில் எடுத்து செய்திருக்கிறாரு. நஷ்டம்னாலும் நஷ்டம், அப்படி நஷ்டத்திலேயே போயிட்டு இருந்திருக்குது. வீட்டில் அப்புறம் நிம்மதி இருக்குங்களா? இருக்காது. வந்தார், பார்த்தேன், ஐயா உங்களுக்கு வந்து சுய தொழில் ஒத்தே வராது, நீங்கள் அதனால் அந்த தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போங்க அப்படின்னு. 60 வயசில் யாருங்கம்மா வேலை கொடுப்பாங்க அப்படின்னாங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் நேராக நம்ம பவானியில் சங்ககிரியில் சந்தோஷ சனி பகவான் இருக்கிறார். அந்த சனி பகவானை போய் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு அதுலேயும் சனிக்கிழமை போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் ஒரு 7:15 7:30 அங்கே அந்த கோயில் இருக்கிற மாதிரி போயிட்டிங்கன்னா அந்த சனி பகவானுக்கு வைக்கக்கூடிய அந்த நீல கலர் வஸ்திரம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நம்மளுடைய கண்களில் ஒத்தி எடுப்பார் ஐயர். எத்தனை பேர் போயிருந்தாலும் வச்சுட்டு அப்புறம் வந்து தான் அபிஷேக அலங்காரமெல்லாம் பண்ணுவாங்க. அங்கே அது பரிகார ஸ்தலம். என்னங்க, சங்கமேஸ்வரன் இல்லைங்களே, சந்தோஷ சனி பகவான் சங்ககிரியில் இருக்குது. சங்ககிரி பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா, அது ஒட்டுன சந்திலே உள்ளே போனால் பெரிய சிவன் கோயில் தான். அது சிவன் கோயில்னு சொன்னாலும் தெரியும், சனி பகவான் கோயில்னு சொன்னாலும் தெரியும். அந்த கோயிலில் போயிட்டு சனிக்கிழமை போய் நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன். பிரார்த்தனை பண்ணிட்டு வந்த அடுத்த 2 நாள்லேயே என்னமோங்க கோயம்புத்தூரில் 30,000 ரூபாய்க்கு அவருக்கு வேலை கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக அவர் வேலைக்கு போயிட்டுருக்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ சனி பகவான் கெட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் அப்படியே உட்காந்துக்க முடியுமா? நம்ம கொஞ்சமாவது என்ன பண்ணணுங்க, முயற்சி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குங்க, ஏதோ அன்றாடம் கஞ்சி குடிச்சுக்கிறக்காவது ஒரு வழிவகை கிடைக்கும் இல்லைங்களா? சரி, இப்போ நான் வந்து அடுத்ததான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சு, இப்போ நம்ம இத்தனை ஃபார்முலா சொன்னேன் பார்த்தீங்களா, இத்தனை ஃபார்முலாவும் எனக்கு இல்லை அப்படின்னா நான் எப்படி தனம் தேடிக்கிறதுனா இந்த மாதிரி செஞ்சு தான். அப்போ ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் போய் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று தனயோகம் கிடைக்கிறதுக்கு அது வழியாக இருக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை பசுமாட்டுக்கு அதுலேயும் 5 to 6 மாலை நேரம்னு சொன்னாங்க. நான் 5 to 6 எடுத்துக்கேன். ஏன்னா 5 to 6 குரு வரை. அப்போ அந்த நேரத்தில் போய் பசுமாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அதுலேயும் நமக்கு மகாலட்சுமி யோகம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்குது. அடுத்து இவர் சொன்ன ஆகர்ஷண பைரவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீரால் அபிஷேகம் செய்து அந்த இந்த பன்னீர் செய்த அபிஷேகத்தை இருக்கு இல்லைங்களா, அந்த பன்னீரை பிடிச்சிட்டு வந்து நம்ம வீடுகளில் தெளிக்கும் பொழுதும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் போய் பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகிறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் 9 to 10 சுக்கிர ஓரை. அந்த நேரத்தில் வில்வ மரத்துக்கு போய் பால் ஊற்றிட்டு ஒரு தீபம் வச்சுட்டு வந்தாலும் ஏதோ ஒரு வழியில் நமக்கு வருமானம் வரக்கு அது ஒரு வழிமுறையாக இருக்கும். அதே போல் சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு 6 பௌர்ணமியில் விடாமல் தாமரை மாலை போட்டுட்டு வந்தாலும் நமக்கு தனயோகம் வர்றக்கு ஒரு வழி கிடைக்கும். இதில் நான் வந்து சொன்ன உடனே நான் இது படித்த உடனே வெள்ளிக்கிழமை போய் பசுமாட்டுக்கு போய் கொண்டு போயிட்டு அப்போ பொங்கல் டைமு கரெக்டாக மாட்டு பொங்கல் வெள்ளிக்கிழமை வந்துச்சு இல்லைங்களா, அப்போ வெள்ளிக்கிழமை போய் மாடுக்கு வந்து கரும்பு பழம் எல்லாம் கொடுத்துட்டு வந்தோன்னே ஏதோ ஒரு வழியில் ஒரு சின்ன அமௌண்ட்டுனாலும் நமக்கு கைக்கு வந்துச்சு. ஸோ இது கண் கூட நம்ம அனுபவிச்சு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியானது தான். இது வந்து இப்போ சொல்கிறது எல்லாமே எதுவுமே சிரமமான காரியம் இல்லை. அதே போல் இன்னொரு ரொம்ப எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் உப்பு வாங்கி வைக்கணும். வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குறதே ரொம்ப விசேஷம்தான் சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் சுக்கிர ஓரையில் வாங்கணும். அப்போ காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நைட்டு 8 to 9. இப்போ வெள்ளிக்கிழமைனால தான் உப்புக்காரங்களே விற்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வெள்ளிக்கிழமை தான் உப்பு வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டு வெள்ளிக்கிழமைனால உப்புக்கார் வருவார். ஆனால் அப்படி அவர் ஆனால் அந்த ஓரையில் வரமாட்டார்.
அவர் ஏன்னா மூட்டையை சுமந்துட்டு வருவார். நான் எங்கள் உப்புக்கார் வந்து 8 மணிக்கு வருவார். நான் சொன்னேன், சார் ஒரு 6 to 7 மணிக்குள்ளே வாங்கலேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அம்மா அவ்வளோ மூட்டை வெயிட்டாக தூக்கிட்டால், அவர் சைக்கிளில் வர்றவர், அதனால் என்னால் அவ்வளோ தூரம்லாம் வர முடியாதுங்கம்மா, கொஞ்சம் வெயிட் குறைஞ்சோன்னு வர்றதுக்கு சௌரியமாக இருக்குனாரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, அப்போ கடையில் போய் நம்ம பக்கத்தில் ஏதோ ஒரு சால்ட் பேக்கெட்டாவது வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தனயோகம் வர்றதுக்கான வழிமுறைகள் இருக்கும். ஸோ இதையெல்லாம் பயன்படுத்தி நமக்கு என்ன பண்ணணுங்க, நம்மளுடைய பொருளாதாரத்தை நாம் தான் கொஞ்சம் மாற்றிக்க முயற்சி பண்ணணும். ஸோ அந்த வகையில் அதுக்கு தான் அபிராமி அந்தாதியில் அதை சொன்னேன். அதே போல் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ, இப்போ அவங்க சொன்னாங்க 2ஆம் அதிபதி 6ல் இருந்தாலும் 6ஆம் அதிபதி 2ல் இருந்தாலும் கண்டிப்பாக கடன் இருக்கும். ஸோ அவங்களாம் இந்த அபிராமி அந்தாதியில் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமே நினைவுயிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமே கற்ற கைவர்தம் ஒரு பால் காலத்திலும் செல்லாமை வைத்த திருபுரை பாதங்கள் சேர்மின்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிராமி அந்தாதி பதிகத்தை படிக்கலாம். அடுத்து வறுமை, எனக்கு எப்பவுமே வறுமைங்க, வறுமை தரும்னா அதுலேயும் அது இருக்குது. ஐயன் நடந்த படியிரு நாளி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அரஞ்சையும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் ஏம்ப வைத்தாய் இதுவோ ஒன்றன் மெய் அருளே அப்படின்னு இந்த 2 பதியத்தையும் தினமும் படிச்சுட்டு வந்தாலும், அதே போல் இந்த முத்திரைக்கு பேர் குபேர முத்திரைங்க. இந்த குபேர முத்திரை வச்சு கனகதாரா ஸ்தோத்திரத்தை படிச்சுட்டு வந்தாலும் நமக்கு கொஞ்சம் லட்சுமி கடாட்சம் கிடைப்பதற்கு இதெல்லாம் வழிமுறைகளாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி நாமும் மேன்மை அடைந்து பிறரையும் மேன்மை அடைவதற்கு ஜோதிடர்கள் ஜோதிடர்கள் ஒரு வழிகாட்டி. ஏன்னா ஜோதிடர்கள் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் தான் நம்மளை தேடி வரவங்களும் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல அப்படின்னு போவாங்க. அப்போ நாம் எப்படி ஒரு ரோல் மாடலாக இருக்கணும், ஐயா சொன்ன மாதிரி நேர்மையாக இருக்கணும். லக்கணத்தில் சனி இருக்கிறவங்கள நேர்மையாக தான் இருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் வந்து லக்கணத்தில் சனி இல்லைனாலும் நேர்மையாக நியாயமாக சொன்னோம்னா கண்டிப்பாக இறையர்களும் குருவர்களும் நம் வசமாகி நாம் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க முடியும் என்று கூறி, நாம் அனைவரும் எல்லாம் உள்ள இறையர்களாலும் குருவர்களாலும் அருட்பேர் ஆற்றலின் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த ஈசன் அறக்கட்டளை நிறுவனர் பண்டிட் பாலசுப்ரமணியம் இறையர்களும் குருவர்களும் துணை நிற்க அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் வாழ்நாள் முழுமைக்கும் அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். எனது பெயர் AR பரணி பரிபூரணம். எனது செல் நம்பர் 8778781573. அனைவரும் வாழ்க வளமுடன். ஆன்லைனிலும் ஜாதகம் பார்க்கப்படும். வாழ்க வளமுடன்.